எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரருடைய கோவில் திருவாய்மொழியில 2வது நூறுல 10வது பதியத்துல 4வது பாட்டு. அது உங்களுக்கு நாதமுனிகள் கம்பைல் பண்ண அந்த அந்த நம்பர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2889. 2889 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நாதமுனிகள் எழுதிய 2389வது பாட்டு எடுத்தீங்கன்னா இது இருக்கும். பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. கருமவன் பாசம் கழித்துழன்றுயவே பெருமலை எடுத்தான் வீடுடை கோவில் ஒருமழை தவழும் மாலிருஞ்சோலை திருமலை அதுவே அடைவது திறமே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கருமவன் பாசம், கருமன்றது வந்து முன்வினை. நமக்கு நம்ம செஞ்சிருக்க என்ன நல்லது கெட்டது செஞ்சிருக்கோமே அது நம்முடைய வினைப்பயன், அதுதான் கருமம். கரும வன் பாசம், வன்னுனா உண்மையான, அதாவது ரொம்ப கெட்டியானன்னு அர்த்தம், ரொம்ப உறுதியான. கரும வன் பாசம், பாசம்ன்றது பிணைப்பு. நமக்குள்ள பூலோக இந்த இகபர சுகத்துல ஈடுபாடு இருக்கு. அது பூலோக அந்த இருக்கிற பொருள்கள் மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இது வேணுமே நமக்கு, அது வேணும், நம்ம பேரன் வருவான், நம்ம பேத்தி வருவா, அப்படி இருக்கா அவள் எப்படி இருக்கா, அதெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் அவளுக்கு அதை பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம பேத்தி வருவா, பேத்திக்கு அதை போடணும், ட்ரெஸ்ஸை போடணும், இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், பொருள் வாங்கி கொடுக்கணும், பேத்திக்கிட்ட ஆசையாக இருக்கிறது, பேத்தியை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிறது, இதெல்லாம் தான் கரும ஒன் பாசம். இதெல்லாம் முன்வினை. நீங்கள் நினச்சிங்களா உங்கள் பேத்திக்கே நீங்கள் கொஞ்சுவீங்க, நீங்கள் உங்கள் பேத்தியை கூப்பிடுவீங்க, பேரனை கூப்பிடுவீங்க அப்படின்லாம் நீங்கள் நம்ம எதிர்பார்த்தோமா? நம்ம பேர பிள்ளைகளை பற்றி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வரது இல்லையா, அதான் கரும முன்வினை. அதெல்லாம் பாசம், அந்த வன் பாசம், அது வந்து வலிமையான பிடிப்பான். வன் பாசம் கழித்து அதை விடணும். அந்த கழித்து, கழித்துன்னா உழன்று, உழன்று அடுத்தது கழித்து உழன்று உய்யவே, அதுல விழுந்து விழுந்து வெளியில வரமே, அதான் உழன்றது. அதுலயே சிக்கின்னு அர்த்தம். அதுல சிக்கி, அந்த கழித்துன்றத அதுல சிக்கி திண்டாடி அதை உழன்று கழித்துன்னு மாத்திக்கணும். நம்ம படிக்கும்போது பாட்டுக்காக அப்படி எழுதியிருக்கா. அதுல இதில் நம்ம பொருளை பார்க்கும்போது உழன்று கழித்துன்னு போடணும். வருமவன் பாசம் உழன்று, பாசத்துல விழுந்து சிக்கி எல்லாம் பண்ணி கழித்து, அந்த 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 வினைகளை எல்லாம் ஒழிச்சிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக்கிட்டு ஒழிந்து கழித்து உழன்று உய்யவே. உய்யறதுன்னா கரையேறுதல், மலையை மேலே ஏறுறது. இந்த இதுல எல்லாம் விட்டு இந்த கர்மவன் பாசத்தை விட்டுட்டு வெளியே வரமே, அது கர்மவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே பெருமலை எடுத்தான். பெருமலைன்றது இந்த இடத்துல மகேந்திரகிரி. கிருஷ்ணன் அப்போ கண்ணன் வந்து குழந்தையா இருந்தப்ப மகேந்திரகிரி எடுத்தார் இல்லையா, தூக்கி கொடையா பிடிச்சார் இல்லையா மகேந்திரகிரி மலையை, அதை சொல்றாருங்க. பெருமலை எடுத்தான், பெருமலையை வந்து தூக்கினான்னு சொல்ல இல்லை பெருமலையை வந்து கொடையா பிடிச்சான்னு சொல்ல, எடுத்தான். எடுக்கிறதுன்றது சர்வ சாதாரண சுமக்க கொஞ்சம் ஒரு கல்லை எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி எடுத்தாராம். ரொம்ப ஈஸியாக எடுத்தாராம். அதுதான் எடுத்தான்ற வார்த்தை இப்போ ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. வார்த்தையெல்லாம் பெரியாழ்வாரோட வார்த்தைகள்லாம் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்டை யூஸ் பண்ணுவார். பெருமலை, அதான் பெருமலை எடுத்தான். மலையை வந்து தூக்கிய பெருமலை தூக்கினான்னு எழுதல, பெருமலை எடுத்தான் பீடுடை கோயில். பீடுன்னா பெருமை, வச்சுக்கோ. பீடுன்றது வந்து பெருமை. நம்ம அந்த 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 கிருஷ்ணனுடைய பீடுடை கோயில், இந்த மகேந்திர மலையை கொடையா எடுத்த அந்த கிருஷ்ணனுடைய பெருமை மிக்க பீடுடை கோவில். கோவில்ன்றது வந்து அந்த குடியிருக்கிற அந்த அந்த நாராயணன் குடியிருக்கிற இடம். பீடுரை கோயில், வீடு உரை கோயில். பெருமையோடு வந்து தங்குறாங்க. வீடு உரை, பெருமை மிக்க, பெருமையோடு வந்து தங்குகின்ற. வீடோடு பெருமையோடு தங்குறது. நான் இங்கே அந்த இடத்துல போய் இருக்கேன்றது பெருமையோடு சொல்லிக்கிறது, அந்த கர்வத்தோடு சொல்லிக்கிறது இருக்கேன், அதை சொல்றாருங்க. பீடுரை கோயில் வருமழை தவழும். வருமழை தவழும்ன்றது என்னன்னா பீடுரை கோவில். அது இந்த கோயில் எதுன்னு சொல்றாரு பாருங்க. இப்போ வந்து அந்த வருமழை தவழும், வருமழை தவழும்னா
மழை வந்துட்டு இருக்கு பாருங்க. மழை வந்து மழைக்கு முன்னாடி ஒரு மேகம் வரும் தெரியுமா? அந்த பெரிய மேக கூட்டம் வருது, அது வந்து அப்படியே போறதான் அந்த மலை மேல. அது எப்படி இருக்குன்னா, மலை மேல அப்படியே தவழ்ந்து போற மாதிரி இருக்கும். வருமழை தவழும், வருமழை தவழும், வருமழை. இப்ப வரப்போற பெரிய மழைக்கான மேகங்கள் வந்து அந்த மலை மேல தவழ்ந்து வருதான். அது எந்த மலைன்னா மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை சொல்ற. திருமாலிருஞ்சோலை மலை மேல எந்த கோயில், பீடுரை கோயில் எதுன்னா திருமாலிருஞ்சோலை. மழை வரும் மேகங்களை தவழ்கின்ற அந்த திருமாலிருஞ்சோலை, அந்த அது மேல இருக்க கோவில்ல. அதுதான் சொல்றாங்க அழகர் கோயில சொல்றாங்க. பீடுரை கோயில், வருமழை தவழும் மாலிருஞ்சோலை, திருமலை. அதுவே திருமலைன்றது திருமலைன்றது திருப்பதி மட்டும் இல்லை, மலை மேல இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் திருமலைன்றது, மலைன்றது திருன்றது வந்து ஒரு மதிப்பிற்குரிய வார்த்தை. மலைன்றது எந்த மலையும், திருமலைன்னு எந்த மலையும் வேணாலும் சொல்லலாம். திருமலை அதுவே, அதுதான் அந்த திருமாலிருஞ்சோலை தான் திருமலையும். நம்ம எண்ணி போயிருக்க மலை அடைவது, அதப்போ அந்த திருமாலிருஞ்சோலையாரே அந்த பெருமாளை சேவிக்கணும், அந்த பெருமாளை நம்ம போய் அடைஞ்சணுன்றது அந்த எண்ணம் இருக்க. அடைவது திறமை, ரொம்ப உறுதி. திறமைன்றது வந்து உறுதி. அழகர் மலையே போய் அந்த பெருமாளை போய் அடைஞ்சிறது உறுதி அப்படின்றாங்க. அதான் கருமவன் பாசம் கழுத்தொழிந்துயவே பெருமலை எடுத்தான் பீடுடை கோயில், வருமலை தவழும் மாலிருஞ்சோலை, திருமலை அதுவே அடைவது திறமை. இது பாட்டு. கர்மவன் பாசம் கழுத்தொழிந்து உயவே, கர்மவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே, கர்மவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே. அது வந்து கர்மவன் பாசம்ன்றது நம்ம செஞ்சிருக்க நீங்காத வலிமையான தீவினைகள். கழித்து உழன்று உய்யவே, அதுல இருந்து மீண்டு அதுல வந்து அதுல கடந்து அறுந்து கடந்து சிக்கி தவிக்கிறத அறுத்துண்டு வெளியில கழித்து உழன்று உய்யவே, அதுல இருந்து விழுந்து மீண்டு வெளியில வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் சொல்றீங்க. பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில். பெருமலை, அந்த மகேந்திரகிரி மலையை தூக்கிய மலையை கையில தூக்கின கிருஷ்ணனுடைய கோவிலான அப்படி எடுத்துக்கணும். உங்களுடைய தீவினைகள், வலிமையான தீவினைகளை கழித்து அதை வந்து அனுபவிச்சு அதை கழிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அந்த உங்கள் இதை நீக்கி உழன்று அதுலேருந்து உழன்று வெளியில் வந்து நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் போக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு வழி என்னன்னா, பெருமலை எடுத்த அந்த மகேந்திரகிரி மலையை எடுத்த கிருஷ்ணன் விரும்பி உழைகின்ற கோவிலான மழை மேகங்கள் தவழ்கின்ற திருமாலிருஞ்சோலை ஆகிய அந்த அழகர் மலையே, அதை அடைவதை நாம் உறுதியாக மனசில் வச்சுக்கணும். அதான் நம்ம அதை அடைவது உறுதின்றதை மனசில் வச்சுட்டு போகணும். அழகர் மலையே அதை அடைவது ஒரு உறுதியே அப்படின்னு வச்சுக்கணும். திருமலை அதுவே அடைவது திறமைன்றது பாருங்க. அதான் அதை நம்ம மனசில் உறுதியாக வச்சுட்டு போடணும். நம்மளோட அந்த பாவப்புட்டியங்களில் செஞ்ச பாவத்தை எல்லாம் அனுபவிச்சு தீர்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பெருமாள் அந்த அழகர் மலையில் இருக்க அந்த சுந்தரராஜ பெருமாள் மேலே நம்மளுடைய மனசு செலுத்தி அந்த அழகர் மலைக்கு போய் அந்த பெருமாளை சேவிக்கணுங்கிறத உறுதியாக வச்சுக்கணும். பெருமாள் மேலே பாசத்தை வைக்கணும், நம்ம பற்ற வந்து பெருமாள் மேலே வைக்கணுன்றதுல உறுதியாக இருக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு அழகாக இந்த இதில் சொல்கிறார் அவர். பெருமலை தவழும் மாலிருஞ்சோலை, திருமலை அதுவே அடைவது திறமை. இது பெரியாழ்வார் சொன்னது. இந்த கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொன்னது திருமாலிருஞ்சோலையை பற்றி நம்மாழ்வார் சொன்ன வார்த்தைகளுக்கு அந்த திருமலை இது வந்து பெரியாழ்வாருக்கு இது கொடுத்த வல்லபதேவர்னு பாண்டியராஜா ஆண்ட இடம் அது. அதுதான் அழகர் கோயில் சொல்கிறா. மதுரை அழகர் கோயில். மதுரையை சொல்லும்போது அழகர் கோயில் தான் அந்த காலத்தில் சொல்லுவோம். அதுதான் இங்கே அழகர் சொல்லியிருக்க. அந்த பாண்டியராஜா ஆனவன், அந்த பாண்டியராஜாவோட ஒரு மந்திரி இருந்தான் செல்வநம்பின்னு. இன்னைக்கும் பெரியாழ்வாரோட பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூருக்கு ஒரு தனி பதியமே போட்டிருக்காரு. திருக்கோஷ்டியூர் பெருமாளுக்கு என்னன்னா, இந்த ராஜாவோட மந்திரி இருந்தாங்க செல்வநம்பி. இந்த செல்வநம்பி வந்து பெரியாழ்வார் மேல பரமபக்தர், பெரியாழ்வாரோட சிஷ்யன் அந்த செல்வநம்பின்றவன். அந்த செல்வநம்பின்றது வேலை செஞ்சது யாருன்னா வல்லபதேவன்ற அந்த பாண்டியராஜா கிட்ட இருந்தார், மந்திரியா இருந்தார். அதனால அவர் நிறைய விஷயங்களை வந்து பாண்டியன் மூலமா இவருக்கு பெரியாழ்வாருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல அந்த ஆண்டாள்
கல்யாணத்துக்கு அந்த அது அவர் மூலமாக செல்வன் மூலமாக பாண்டியராஜன் வந்து பெரியார் மேலே ரொம்ப பக்தி, ரொம்ப அமோக மதிப்பு மட்டும் மரியாதை வச்சிருந்தான். அது பெரியாழ்வாரோட இதில் வரும். அது அந்த அந்த அதை படிக்கும்போது பெரியாழ்வார் திருமொழின்னு ஒன்று இருக்குது. அதை படிக்கும்போது அது வரும். திருக்கோஷ்டியூருக்கு 10 பாட்டு பாடிருக்கார் செல்வநம்பியை பாராட்டி. செல்வநம்பியை சொல்லி சொல்லி பாடுவார் பெரியாழ்வார் பாட்டில். அது இப்போ அது இருக்கட்டும். அந்த திருமலை அதுவே அப்படிப்பட்ட அந்த வல்லபதேவன் நாட்டை மதுரை தான் திருமலை மாலிருஞ்சோலைன்றது. அந்த திருமாலிருஞ்சோலையில் இப்போ நம்ம போய் அந்த திருமாலிருஞ்சோலையை சேரணுன்றதில் உறுதியாக இருப்போன்றதாக இந்த பாட்டு உறுதியாக போய் சேரணுன்றதை சொல்கிறாரு. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.